மாமல்லபுரம் அடுத்த திருவிடந்தையில் 12 ஆண்டுகளுக்கு பின் இன்று பாமக மற்றும் வன்னியர் சங்கம் சார்பில் சித்திரை முழு நிலவு மாநாடு நடைபெறவுள்ளது. திருவிடந்தை நித்திய கல்யாணி கோயிலுக்கு சொந்தமான 50 ஏக்கர் இடத்தில் சித்திரை முழு நிலவு மாநாடு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த மாநாட்டிற்கு சென்னை உயர்நீதிமன்ற அறிவுறுத்தலின்படி காவல்துறை விதித்த 42 நிபந்தனைகளை ஏற்று செங்கல்பட்டு மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் பாமக கௌரவ தலைவர் ஜி.கே. மணி உள்ளிட்டோர் பிரமாண பத்திரம் தாக்கல் செய்தனர். பின்னர் மாநாடு நடைபெறும் இடத்தில் ஜி.கே. மணி மாநாட்டு மேடை, நாற்காலிகள், குடிநீர், கழிப்பறை வசதிகளை ஆய்வு செய்தார். மாநாட்டிற்கு வருவோருக்கு மதிய உணவு, வாகன நிறுத்துமிடம் உள்ளிட்ட வசதிகள் செய்யப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். இன்னைக்கு மருத்துவ வசதி 6 மருத்துவ குழுங்க வர்றாங்க. ஒரு சின்ன தலைவலி ஏதாவது ஒன்றா கூட உடனே மருத்துவ குழு, திடீர்னு ஏதாவதுனா தீயணைப்பு வாகனங்கள் ஏற்பாடு, இப்படி எல்லா வகையிலும் ஏற்பாடு செஞ்சுருக்கிறோம். அரசு விதித்த நிபந்தனை, நீதிமன்றம் சொன்னது, காவல்துறையினுடைய கட்டுப்பாடு எல்லாத்துக்கும் உட்பட்டு இந்த மாநாடு வெற்றி மாநாடாக நடக்கும். சமீபத்தில் அன்புமணியுடன் ஏற்பட்ட மோதல் எதிரொலியாக அவரை பாமக தலைவர் பதவியில் இருந்து நீக்குவதாக கட்சியின் நிறுவனர் ராமதாஸ் அறிவித்தார். இதன்பின் இருவரையும் சமரசம் செய்ய பேச்சுவார்த்தைகள் நடைபெற்ற நிலையில் சித்திரை முழு நிலவு மாநாட்டில் இருவரும் ஒன்றாக பங்கேற்க இருப்பது குறிப்பிடத்தக்கது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.